ஆண்டவர் நடைமுறையாளர்களை தன்னுடைய கரத்தினாலே மறைக்கிறார். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையாயிற்றுன்னு சொல்லி சொல்லப்படுது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை பெற்ற பொழுதும் பேதுரு ஒரு யதார்த்தமான மனிதனா பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே நம்ம கூடாரம் போட்டு இங்கேயே வாழலான்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு யதார்த்தமான மனிதனாக வாழ்ந்தார்னு சொல்லி சுவிசேஷங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா இந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையினால இவ்ளோ திரளான மீன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்த உடனே அவர், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன். நீங்க என்னை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல ஆண்டவர் கடலின் மேல நடந்து வராரு. இவங்க ஆவேசம் சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வர கட்டளையிடும் சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் வான உடனே அவர் கடலின் மேல நடந்து போறாரு. யோவான் எழுதும்பொழுது 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒரு நாள்ல யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அப்போ ஆண்டவர், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். யார் என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி சொல்றாரு. சீஷருங்க இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பேதுரு, ஆண்டவரே நாங்க யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில தான் மனசுல என்ன தோன்றோ உடனே அதை பேசியிருக்கிறார். ஒரு யதார்த்தமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த சூழ்நிலையினால அந்த யதார்த்தமான மனநிலையோடு வாழ்கிற வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு தொலைச்சிட்டீங்களா? ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளையை போல கலங்கமில்லாத மனதோடு நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கவும், நான் சந்திக்கிற சூழ்நிலையிலே வாழவும் நான் விரும்புகிறேன்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அன்றைக்கு பேதுருவை தன்னுடைய கிருபையினாலே மறைத்த ஆண்டவர் உங்களையும் தன்னுடைய கிருபையினாலே மறைத்து வழி நடத்துவார். என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓ ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருப, அவரே கிருப, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருப, அவரே கிருப, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே.